ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவா, 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 3/4 கப் தயிர், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கேரட், ஒரு 6 முந்திரி பருப்பை 2 உடைச்சி எடுத்திருக்கேன். தாளிக்க உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு செவந்ததும் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாம். கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் கேரட் சேர்க்குறோம். ரவாவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவா இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் 3/4 கப் தயிரை, 3/4 கப் தண்ணி 2 சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 2 சேர்த்துட்டு மாவை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது ஊறட்டும். இட்லி தட்டில் நெய் தடவிக்கோங்க. இப்போ மாவு ஊறிடுச்சு. மாவு பதம், இட்லி மாவு பதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சேர்த்த 3/4 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்க பிளேட்டில் முந்திரி வச்சுக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக கேரட்டா, கொத்தமல்லி எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம இட்லி எடுக்கும் போது இது பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக தான் வைக்கிறது. வச்சுட்டு இட்லி சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சது 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பிளேட் அதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. 1 கப் ரவைக்கு 12 இட்லி வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஊர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.